ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹாம்ஸ்டர் காமெட் நிறைய பேர் யூடியூப்பில் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இல்லைனா அது ஒரு வேஸ்ட்டானது ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஸ்கேமோ இல்லைனா வேஸ்ட்டான ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலகிராமும் சரி, டெலகிராமோட ஃபவுண்டர் அதை பற்றி போஸ்ட் போட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இது டெலகிராமோட ஃபவுண்டரோட சேனல் தான். அவர் தான் அதில் போஸ்ட் போட்டிருக்காரு ஹாம்ஸ்டர் காமெட்டை பற்றி. அதாவது ஒரு வைரலாக ஒரு ஆப் ஃபியூச்சரில் வரும்னு சொல்லியிருந்தார். அந்த ஆப் என்னென்னா நிறைய யூசர்ஸை கிரிப்டோக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஆப் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மினி ஆப் தான் ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் சொல்லி அவர் இதில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஸ்கேமாக இருந்திருந்தால் அது கண்டிப்பாக அவர் போட்டிருக்க மாட்டார். இது ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான். என்ன விஷயம்னா, இங்கே நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் எப்படி உங்கள் காயின்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா இதில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி காயின்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதில் என்னென்னா, இயர்லி இன்வெஸ்டர் இந்த ப்ராஜெக்ட்ஸை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காயின்ஸை அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. நாட் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அப்படி தான். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு தேவைப்படும். அந்த ஃபண்டை என்னென்னா சில இன்வெஸ்டர்ஸ் கிரிப்டோவில் இருக்கக்கூடியவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காயின் அலோகேட் பண்ணுவாங்க. நாட் காயினில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி இன்வெஸ்டர்ஸுக்கு 10 lakhsலேருந்து 50 lakhs காயின்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹாம்ஸ்டர்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் நமக்கு ப்ராஃபிட் பெற வரும் அதர் ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் இங்கே நமக்கு ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த காயின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த அதர் ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவாக இருக்கலாம்னா, இந்த டெய்லி ரிவார்ட், டெய்லி சைஃபர், டெய்லி காம்போ இது இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. மெயின் விஷயம் இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஏர்னில் போனீங்கன்னா யூடியூப் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த யூடியூப் டாஸ்க்கை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மூலியமாக தான் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அவங்க அது இன்கம் வரதுக்கு அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு கம்யூனிட்டி, நம்ம தான் அந்த காயினை க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய காசு இதில் பார்க்க முடியும். இப்போ இதில் 200 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 32 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த 200 மில்லியன் அப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஒருவேளை இந்த 200 மில்லியனில் ஒரு 100 மில்லியன் யூசர்ஸ் தான் ஒரிஜினல் யூசர்ஸாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க ரிவார்டு கூட கொடுக்கும்போது மேபி ஒரு 50 மில்லியன் டு ஒரு 100 மில்லியன் யூசர்ஸ்க்கு தான் அவங்க ரிவார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நாட்காயினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் நடந்துச்சு. எல்லாருக்குமே ரிவார்டு கிடைக்கல. நிறைய பேர் என்னென்னா டேப் பண்ணாமலையும் அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணாமலையும் விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்க ரெஃபர் நிறைய பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க நாட்காயின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பேலன்ஸ் என்னென்னா ஒரு 50% மைனஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு 100% மொத்தமாகவே அவங்களுக்கு ஏர்ட்ராப் கொடுக்கல. ஏன்னா நம்ம இங்கே என்னென்னா, நம்ம இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறோம், நமக்கு காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. நம்மளும் இதில் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் அவங்க காயின்ஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ அங்கே ப்ராஃபிட் பெற அவர் என்னோட இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3.27 மில்லியன் கிட்ட வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நான் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்கிறேன். என்னோட ரேங்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 184 இது சம்திங் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இதை வச்சு ஏர்ட்ராப் கொடுப்பாங்களான்னு. இதை வச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வரக்கூடிய லார்டு, அதுக்கப்புறம் அவருடைய கிரியேட்டர், இது எல்லாமே எதுனா ஜஸ்ட் ஒரு லீக் தான். இந்த லீக் நாட் காயினில் கூட இருந்துச்சு. கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம்னு இருந்துச்சு. அதை வச்சு அவங்க எந்த ஏர்ட்ராப்புமே கொடுக்கல. இதெல்லாம் ஜஸ்ட் என்னென்னா ஒரு போனஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கீங்க, அந்த டீமிலோட அந்த ரெஃபரல் போனஸு அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோர் போனஸை கிளிக் பண்ணி பாருங்கள். சில்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காயின்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிடைக்கும். அதே ஃப்ரெண்ட் ப்ரீமியமாக இருந்தாருன்னா உங்களுக்கு 20,000 காயின் கிடைக்கும். ஸோ அப்படியே என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா இந்த லீக் மூலியமாட்டு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் அதை வச்சு என்ன என்னதுக்கு இருக்காது, ஏர்ட்ராப் இருக்காது. அதர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் யூடியூப்பு, இந்த டெய்லி ரிவார்ட், டெய்லி சைஃபர், அதுக்கப்புறம் என்னென்னா கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்ட்ஸு நீங்கள் எவ்வளோ கார்ட்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில கார்ட்ஸ் யூ ஓன் திஸ் கார்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி கூட ஏர்ட்ராப் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பை பண்ணாமல் விட்டீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க ஏர்ட்ராப் கொடுக்கும்போது உங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்ன விதத்துலலாம் உங்களுக்கு மைனஸ் பண்ண முடியுமோ அந்த விதத்துலலாம் அவங்க மைனஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு 100 மில்லியன் யூசர்ஸ் இருந்தால் கூட அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாருமே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் மிஸ் பண்ண தான் செய்வாங்க. இயர்லியாக யாரோ வராங்களோ அவங்க தான் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. லேட்டாக வர அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அமௌண்ட் அவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த நியூ கார்டில் பார்த்துருப்பீங்க, நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்டு கார்டில் பார்த்தீங்கன்னா 2 கார்டு மிஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா இந்த கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கார்டு தான். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் அது ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அது தேவையில்லையோன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். இதில் பார்த்தவங்களுக்கு தெரியும்.
ஒரு 60% ஆஃப் நம்ம வந்து அந்த பிளாக் செயின் லைஃப் கார்டோட ப்ராஃபிட்டை நம்ம கொடுத்துருந்தா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஏர்ட்ராப் தருவேன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு, தென் இந்த டெய்லி சைஃபர் இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 1000 காயின் நம்ம வந்து வேணும்னா அவங்க கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே பண்ணிக்கோங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மூலியமாட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காயின்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். அது மாதிரி இந்த காயின் வந்து என்னென்னா நிறைய ஏற்கனவே வந்து பினான்ஸை தவிர மீதி எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க லிஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி, அதனால் உங்கள் காயின்ஸை வந்து நீங்கள் வந்து கேரண்டியாக செல் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் வந்து விட்ரா பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து டாஸ்க் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் டான் வாலெட் மட்டும் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்காயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் வாலெட்லேயும் உங்களுக்கு விட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது வந்து டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் வாலெட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து டெலகிராம் வாலெட்டு மூலியமாக தான் நம்ம விட்ரா பண்ணி ஆகணும்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டெலகிராம் வாலெட்டில் வந்து டான் காயின் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டான் காயின் விலை வந்து இப்போ கிட்டத்தட்ட $7 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டான் காயினாவது வாங்கி உங்களோட டெலகிராம் வாலெட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டான் தேவைப்படாது. ஆனால் டெலகிராம் வாலெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புகிறதா இருந்துச்சுன்னா டான் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போவுமே எதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டானாக வாங்கி உங்கள் இதை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதை வந்து எப்படி செல் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து அவங்க லான்ச் பண்ண பிறகு நான் ஒரு வீடியோவை போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் வந்து ஸ்கேமு இந்த மாதிரி வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து வியூஸு, அது மட்டும்தான். டீமோட்டிவேட் பண்ணுற பீப்புளை ஃபாலோவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்றைக்குமே வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட்னா அதை வந்து நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து யார் அதை பற்றி போஸ்ட் போடுறாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த பிளாக் செயினை போஸ்ட் போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான் இருக்கும். இப்போ நாட்காயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு $250 $1,500 வந்து எல்லாருக்குமே காசு கொடுத்துருக்கு. அதுமாதிரி ஹாம்ஸ்டர் என்ன செய்யணும், ஒரு $100 ஒரு $500 வந்து எல்லாருக்குமே ப்ராஃபிட் கொடுக்கும். அது எல்லாமே நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இது ரிலேட்டட் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.